நேற்று பார்த்ததோட கண்டினியூஷன். தான் அமர்ந்திருந்த சோபா, அந்த ஹால், அந்த பளிங்கு தயிர பாங்கான விரிப்புகள், அங்கே சௌந்தரிய தேவதைகளாக அமர்ந்திருந்த அந்த யுவதிகள், அவர்களுடைய விதவிதமான வடிவ வனப்புகள், மேனி வாசனைகள் எல்லாரும் சேர்ந்து அவனுள் சுபாவமாக உறைந்து கிடந்த அந்த மெல்லிய கர்வம் பெருகவே துணை புரிந்தார்கள். மலராத பூவுக்குள் எங்கோ இருக்கும் வாசனை போல் தேடி கண்டுபிடிக்க முடியாத இனிய கர்வம் அது. கோபால் இன்னும் ஹாலில் பிரவேசிக்கவில்லை. அவன் எந்த வினாடியும் உள்ளே பிரவேசிக்கலாம். முத்துக்குமரனின் மனதிலோ கோபாலைப் பற்றிய பழைய சிந்தனைகள் கிளர்ந்தன. சில நாடகங்களில் கதாநாயகன் வேஷம் போடுகிறவன் வரமுடியாத சமயங்களில் தானே கதாநாயகனாக நடித்தபோது செயற்கையாக நாணி கோணி அருகில் பெண் வேஷத்தில் நின்ற கோபாலையும், இப்போது அந்த ஹாலுக்குள் பிரவேசிப்பதற்கிருந்த கோபாலையும் இணைத்து கற்பனை செய்ய முயன்றது அவன் மனம். அந்த பழைய கோபால் வேஷம் காட்டாத நேரத்தில் அவனுக்கு முன்னால் நாணி கோணி கூச்சத்தோடுதான் நடந்து கொள்வான். ஓர் அடங்கிய சுபாவமுள்ள மனைவி கணவனுக்கு கட்டுப்படுவது போல் முத்துக்குமரனுக்கு அந்த நாட்களில் கோபாலும் கட்டுப்படுவான். நீ பெண் பிள்ளையாக பிறந்து தொலைந்திருந்தால் முத்துக்குமார் வாத்தியாரையே கட்டிக்கலாம்னு கோபால் என்று சில சமயங்களில் நாடக சபையின் உரிமையாளரான நாயுடு கிரீன் ரூமுக்குள் வந்து கோபாலை கேலி செய்திருக்கிறார். ஸ்ரீபாத் வேஷத்தில் கோபால் மிக மிக அழகாக இருப்பான். வேஷம் கட்டாத நேரங்களில் கூட நாதா, தங்கள் சித்தம் என் பாக்கியம் என்று கிண்டலாக கோபாலும், தேவி, இன்று இரண்டாவது ஆட்டம் சினிமாவுக்கு செல்லலாமா என்று கேலியாக முத்துக்குமரன் பரஸ்பரம் பேசிக் கொள்வதுண்டு. பசித்தவன் பழங்கணக்கு பார்ப்பது போல் இவற்றையெல்லாம் இப்போது நினைத்து பயன் என்ன என்று உள்மனம் முத்துக்குமரனை கண்டித்தது. அபூர்வமானதொரு சென்ட்டின் வாசனை முன்னே வந்து கட்டியம் கூறு சில்க் ஜிப்பாவும் பைஜாமாவும் அணிந்து கொண்டிருந்த கோலத்தில் கோபால் உள்ளே நுழைந்தான். அவன் பார்வை ஒவ்வொருவர் மேலும் பதிந்து மீண்டது. பெண்கள் நாணினாற்போல் தெளிந்தபடி புன்முறுவல் பூத்து கூப்பினார்கள். ஆண்களும் முகமலர கைகூப்பினர். முத்துக்குமரன் ஒருவன் மட்டுமே உட்கார்ந்தபடியே கால் மேல் கால் போட்ட நிலையிலேயே கம்பீரமாக வீற்றிருந்தான். கோபால் கைகூப்பும் முன் தான் எழுந்து நின்று கைகூப்பவோ பதறவோ அவன் தயாராயில்லை. கோபாலின் பார்வை இவன் மேல் பட்டதும் அவன் முகம் வியப்பால் மலர்ந்தது.